ஸ்ரீமன் நாராயணீயம் 89ஆம் தசகம் பிருகாசுர வதம் பிருகுமுனிவர் பரீட்சை. கர்வத்தை செல்வமது தருமென்பதாலே திருமகள் நாயகன் நீ என்ற போதும் அரியதொரு அமைதியை நல்கிய பின்பு விருப்பங்கள் தமை நிறைவேற்றுவாயே. கந்த மலரோனும் உருத்திரன் தானும் தந்திடுவர் வரங்கள் சடுதியில்தானே வந்திடும் சக்தியது வீழ்ச்சியை நல்கும் அந்தோ பிருகனது வரலாறு சொல்லும். விரைவில் வரம் பெறும் வழியினை நாடி நாரதன் தன்னை பிருகனும் கேட்க அரக்கர்க்கு எதிரியாம் நின்னை தவிர்த்து அரனை நாடென அவன் பகிர்ந்தானே. கரம் சிரம் வைக்க சாம்புவர் எனவே வரமதை பிருகன் சிவனிடம் கேட்டான். கருணாகரன் உனை பணியாதிருப்பின் வருமோ நல்லறிவு நலம் நாடுதற்கே. வரத்தின் சக்தியை சோதிக்க எண்ணி அரனை துரத்தி சென்றான் அவுணன். உருத்திரன் எல்லா உலகும் மூடி கருணாமூர்த்தி உன்னுலகு வந்தார். கருமுகில் வண்ணன் அந்தணன் வடிவில் பிருகன் முன்னே நின்றாயன்றோ. அரிநீ அவுணனை நோக்கி உரைத்தாய் சிரத்தினை தொட்டால் இறப்பரோ ஆகும் கருத்தில் கொள்க ஐயமிருப்பின் கரத்தால் நிந்தன் தலையினை தொடுக. வருகின்ற விதியை உணராத பிருகன் பெரும் கரம் கொண்டு தன்னை தான் தொட வேறிற்ற மரமென மாண்டனனே பரம்பொருள் உன்னை மறந்தார் கதி கொல். சினத்தை வென்றவர் யாரென அறிய முனிவன் வந்தான் மூவரை தேடி. நான்முகன் அவனும் சிவபெருமானும் கனிந்திலர் எளிதில் வெகுளி கொண்டாரே. உன்னிடம் வந்தடைந்த பொழுதில் திருமகள் மடியில் தலை வைத்திருந்தாய். திருவாள் மார்பில் காலால் உதைத்தார் திருமால் நீயும் பொறுத்தருள்க என்றாய். முனிபுங்கவரிடம் பிருகு சென்றுரைக்க சினமற்ற உன்னை பரம்பொருள் என்றார். இனிமை உடையோய் கருணாகரனே நின்னையே நாங்கள் தொழுது நின்றோமே. மறைமூர்த்தி நீதான் படைக்கின்ற நேரம் மறைகள் நின்னை துதித்திருந்தனவே. குறையிலா இன்பம் அபேத வடிவே இறையே எந்தன் துன்பமது தீர்ப்பாய். 89ஆம் தசகம் இனிதே நிறைவடைந்தது.